தென் until unless they will testify. அதனாலதான் நாங்க இன்னைக்கு வீடியோ காலே வச்சோம். யூசுவலா நம்ம ரெகுலரா வர நம்ம பிலீவர்ஸ் வந்து இன்னைக்கு தீபாவளி ஆனால் லீவு, அதனாலதான் நம்ம டெஸ்டிமனிக்காக அவங்க கேட்டதுனாலதான் நாங்க அந்த வீடியோ காலுக்கான இது வச்சோம். பட் பாருங்க, சிச்சுவேஷன் அவங்க எங்கேயோ இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற வார்த்தை வருதுன்னா உண்மையாகவே மனுஷன் பேச முடியாது. ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியும்? எனக்கு என் ஹஸ்பண்ட பத்தி கூட கம்ப்ளீட்டா தெரியாது. அவர் மனசுல இப்ப என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியுமா? நான் அவருடைய பாதி சரீரம் தான், அவரும் என்னுடைய பாதி சரீரம் தான். ஆனா நம்ம 2 பேரு மனசுக்குள்ளவே என்ன இருக்குன்னு 2 பேருக்கும் தெரியாது. இப்ப எவ்வளோ தூரத்துல இருக்கிறவங்களுக்கு உடைய சிச்சுவேஷனை சொல்லணும்னா இது கண்டிப்பா ஹோலி ஸ்பிரிட் தாங்க. இது வந்து நீங்க பாருங்க, நம்ம பிரசங்கிக்கும் போதே இது ஒரு ப்ரீச்சிங்கா நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். டீச் பண்றாரு ஆவியானோட சில காரியங்களை. இப்ப இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தாரு இல்ல, நம்ம கனெக்ஷன் யாரோட இருக்கணும், யாரோட இருக்கக்கூடாது, எப்படியாப்பட்டவங்களோட நம்ம ஐக்கியம் படணும், பிசினஸ்ல எல்லாத்த பத்தியும் நம்ம சொன்னோம். சரிங்களா? சோ அது ஒரு டீச்சிங்கா எடுத்துக்கோங்க, கீழ்ப்படிதலா எடுத்துக்கோங்க, அட்வைஸா எடுத்துக்கோங்க, இன்ஸ்ட்ரக்ஷனா எடுத்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஆரோக்கியம் பாஸ்டர், உங்க 15 ஆலயம் தரிசனத்தை நாங்க பிளஸ் பண்றோம். அதற்கான எல்லா காரியங்களும் தேவன் கட்டவிழ்ப்பார். ஆட்களை, பொருளாதாரத்தை, எல்லாத்தையும் ஆண்டவர் கூட இருந்து செய்வார். சார்ல்ஸ், உங்களுடைய ஊழியம் எப்போ தொடங்கும்? நம்ம டெய்லி ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் நினைக்கிறது பைபிள் எடுத்து மைக் பிடிச்சி பிரசங்கம் பண்ணா மட்டும்தான் ஊழியன்ட்டு. நீங்க ஒரு நாள் அப்படியே போய் ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் நீங்க சொல்லும் போது அதுவே ஒரு ஊழியமா மாறுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் டாடிகார், நன்றி செலுத்துறோம் டாடிகார். ஹல்லேலூயா. மா ஷாட்டா ரபா பாமா ராட்டாலா லாட்டா. வாவ், ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ரெண்டாவது வந்து நம்ம என்ன வேணுமோ, சரிங்களா? இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நமக்கு என்ன வேணும் அதுதான் நம்ம ஆர்டர் பண்றோம் இல்லைங்களா? என்ன நம்ம தட்டுக்கு வேணும், நம்ம என்ன போய் சாப்பிட போறோம், we decide, அதை போய் நம்ம சாப்பிடுறோம். ஸோ நமக்கு என்ன வேணுமா இருக்குதோ அந்த பொருளை நம்ம வாயில நம்ம சொல்லுறோம். இப்ப நம்ம ஏன் உங்களுக்கு சொல்றோம்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சொந்த வீடு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். வசனங்களை ஏன் சொல்றோம்? ஏன்னா ஆல்ரெடி ஆவியானவர் ஆண்டவர் வந்து சிலுவையில எல்லாவற்றிலும் அவர் செய்து முடிச்சார். சரிங்களா? ஏசப்பா செய்து முடிச்சார். இன்னும் ஏன் சிஸ்டர், இன்னும் ஏன் பிரதர் நம்ம அந்த வறுமையில இருக்கிறோம், ஏன் நம்ம எளிமையில இருக்கிறோம்னா நமக்கு என்ன முடிக்கப்பட்டிருக்கு, ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்ற ஞானம் நமக்கு இல்லாதனால, அறியாம இல்லாதனால நம்ம அதை அறிக்கையிடும் போது, இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போய் எனக்கு ஒரு பிளேட் மசால் தோசை வேணும்னு நம்ம ஆர்டர் பண்ணும் போது நமக்கு அது வரும் தட்டுல. அதே போலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வசனத்தை எடுத்து, ஆண்டோடைய உபாகமம் 8:18 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எனக்கு பலனை கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே எனக்கு பலனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், நான் பிசினஸுக்கு போறேன். ஆண்டவரே, பேதுருவோடைய படகை ஆசீர்வதித்த தேவன், அவனுடைய வலைகள் ஆசீர்வதித்த தேவன், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதித்த தேவன். அன்டைம்ல பிசினஸ் கொடுத்தாருங்க. ஆஃப்டர்நூன்ஸ்ல மீன் கிடைக்காத அன்சீசன்ல கொடுத்தாரு. எனக்கும் நீங்க கொடுக்க நீங்க வல்லவரா இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாள் அறிக்கையிட்டு போகும்போது என்ன எனக்கு வேணுமோ அதை நான் சொல்லும் போது, வாயை திறந்து சொல்லும் போது, அறிக்கையிடும் போது அது நம்ம கையில நம்ம பாக்குறதா இருக்கும். ஹல்லேலூயா, thank you Jesus. நம்ம சந்தோஷமா இருந்தாலே, நம்ம சந்தோஷமா இருந்தாலே பரிசுத்தமா இருப்போம், சுத்தமா இருப்போம், அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருப்போம். கவலையும் கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கும்போது ஏதாவது பாவம் செய்யணும் தான் தோணும். ஏதாவது திருடலாமா, பொய் சொல்லலாமா, களவாட்டலாமான்னு தான் தோணும். என்னைக்கு நம்ம நிறைவா இருக்குமோ அந்த டைம்ல மனசுல ஒரு திருப்தி வந்துடும். ஆமா, எனக்கு ஓகே தான், இதுக்கப்புறம் எது வந்தாலும் கொடுக்க தோணும். இதுக்கப்புறம் நான் எதுக்கு பொய் சொல்லணும், இதுக்கப்புறம் நான் எதுக்கு மத்தவங்களை ஏமாத்தணும், எதுக்கு நான் களவாடணும், எதுக்கு நான் குறை பேசணும், ஏன்னா ஐ ஹேவ் எவ்ரிதிங் மோர் தென் எனஃப்ல இருக்கேன். அப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த பாவ காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆட்டோமேட்டிக்கா போகும்போது நம்ம பரிசுத்த பத்தி பேசவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நம்ம பரிசுத்தத்துலதான் இருப்போம். பாருங்க, பேதுருவ வந்து ஆண்டவர் சொல்லல, நீ ஒரு பாவி, நீ மனம் திரும்பு, நீ நல்லா பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா
அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேதுருவே உன் படகை கொஞ்சம் கொடுப்பா, நான் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கணும்னு கொஞ்ச நேரம் அவரு போதிச்சார், பிரசங்கிச்சார். அதன் பிறகு பேதுருவை சொன்னாரு, வலை அலசிட்டு இந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, வலது பார்சத்துல ஆழத்துல வலைய போடுப்பான்றார். அவ்வளவுதான். அவன் ஆண்டவருக்கே டீச் பண்றான். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாத சிச்சுவேஷன் என்னன்னுட்டு, இப்ப தீபாவளிக்கு லீவ் விட்டாங்க, இப்பெல்லாம் கிளைண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க, ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்காது. இப்ப அன்டைம், இப்போ ஆஃப்டர்நூன்ஸ்ல பிசினஸ் இது மீனெல்லாம் கிடைக்காது. அர்லி மார்னிங் 3 மணிக்கு வலை போட்டாதான் மீன் கிடைக்கும். இப்ப கிடைக்காது. ஆண்டவரே, நான் சின்ன வயசுல இருந்து மீனவன், சின்ன வயசுல இருந்து இந்த பிசினஸ் பண்றேன், சின்ன வயசுல இருந்து இந்த தொழில் பண்றேன், எனக்கு இதை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு ஆண்டவருக்கே போய் டீச் பண்ண ஆளுதான் நம்ம பேதுரு ஐயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் வலைய போடுப்பா, வலைகளை போடு அப்படின்றாரு. சரி, ஆனாலும் அவருடைய வார்த்தையின்படியே போடலான்னு சொல்லிட்டு போய் வலைய போட்டு வலை கிளியத்தக்கதான திரளான மீனை பிடிச்சி இழுக்க முடியாத தன் நண்பர்களையும் பக்கத்துல இருந்தவர்களையும் கூப்பிட்டு அதை இழுத்து பிடிச்சு இந்த ஆசீர்வாதம், இடங்கொள்ளாத ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே பேதுரு அதை விட்டுட்டான், மீனையும் விட்டுட்டான், வலைய விட்டுட்டான், முழங்கால் போடுறாங்க. ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை மன்னிச்சிருங்க. அது வரைக்கும் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பாத ஜனங்க ஆசீர்வாதத்தை பார்த்து கண்டிப்பா மனம் திரும்புவாங்க. அதுதான் பாஸ்டர் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆசீர்வதிச்சே உங்களை ஆண்டவர் மனம் திரும்ப வைக்கிறார். பேதுரு அது வரைக்கும் நான் பாவின்னு பாவ அறிக்கையே பண்ணல. எப்போ ஆஃப்டர்நூன்ல சீசன் இல்லாத நேரத்துல திரளான ஆசீர்வாதத்தை, திரளான மீனை, திரளான பணத்தை அவன் பார்த்தானோ, அவன் மனசு அப்படியே அது மேல இருந்து வெளியில வந்துடுச்சு. அந்த பணம், அந்த ஆசீர்வாதத்தை விட்டு தேவன் மேல போக்கஸ் ஆயிட்டான். அப்படி ஆண்டவரே, முழங்கால் போடுறான், முழங்கால் போட்டு, ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை விட்டு விலகி போயிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் விட்டாரா? இல்ல. ஆண்டவர் அவனை மன்னிச்சு, நீ இதுக்கு பிறகு மனுஷனை பிடிக்கிறவனா உன்னை மாத்துவ. ஏன் சொல்லுங்க, தான் பலவீனத்தை ஆண்டவருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க, அறிக்கையிட்டாங்க. ஆண்டவரே, நான் இப்படிதான் இருக்கேன், திஸ் இஸ் மை கரண்ட் சிச்சுவேஷன், நான் இப்படிதான் இருக்கேன் ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண வரல, நான் எனக்கு இந்த பிசினஸ பண்ண தெரியும், தொழில பண்ண தெரியும், ஆனா நான் உள்ளத்துல இவ்வளவு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில இருக்கு, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டான். கையை தூக்கி முழங்கால் போட்டாங்க. அப்படியே தூக்குனாருங்க ஆண்டவர். அப்படியே தூக்கி மனுஷரு ஏசப்பாவுடைய அங்கேயே தொட்டவங்களுக்கு தான் சுகம் கிடைச்சிச்சு. ஆனா பேதுருக்கு என்ன மாதிரி கிருபை பாருங்க. போயிட்டு இருக்கும் போதே நிழல் பட்டு யார் யாரு சுகமானாங்களோ, யார் யாருக்கு பிசாசு ஓடிச்சோ, யார் யாருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சோ, சாப கட்டுகள் உடைஞ்சிச்சோ தெரியல. அங்க போடவே இல்லை. ஆனா நிழல் எப்படி போற இடத்துலலாம் நிழல் கூடவே வந்திருக்கும் இல்ல. ஏசாப்பா கூட அந்த கிருபை கிடைக்கலங்க. பேதுருக்கு அந்த மாதிரி கிருபை ஆண்டவரை காட்டிலும், அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவன் என்ன காட்டிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்வான்னு சொல்லி ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிச்சாரு. சரிங்களா? அதனாலதான் நம்ம ஆசீர்வாதத்தை பேசணும். எதுக்கு மனுஷன் பாவம் செய்யறான்னு நினைக்கிறீங்க? அவன் வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்ல, ஒரு திருப்தி இல்ல. வீட்டுக்கு போனா சமாதானம் இல்ல, கையில நல்ல சம்பாத்தியம் இல்ல, வேலை இல்ல, குடும்பத்துல நிம்மதி இல்ல. இந்த எல்லா காரியங்களுக்காக தான் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அதுக்காக தான் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை வாழ்க்கையில. வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருக்கு. நான் எனக்கு நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே, அப்படி ஏதோ ஒரு குறை, பற்றாக்குறை, lack of blessings leads to many sin, but overflowing blessings leads to many people to the holiness. It will make many people to holy people, godly people, divine people. நிறைய பேர் தெய்வீக பிள்ளைகளாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக ஆண்டவர் அண்டில நடத்துறது எதுனா ஆசீர்வாதம் தாங்க. ஆசீர்வாதம் தான். நம்ம இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் நம்ம சிச்சுவேஷன். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. Simon Raj brother wants to join video call. நீங்களும் யாராச்சும் கொடுக்கலாம், ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். Bye.
நேசமணி சோஞ்சா உங்களுக்காக பிளஸ் பண்றோம். நாங்க ஹீலிங்க பேசுறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹீலிங்கை நாங்க டிக்ளேர் பண்றோம். ஹீலிங் உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். பரிபூர்ண ஹீலிங் உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். எஸ் ஜீசஸ், எஸ் லார்ட், எஸ் லார்ட், லெட் பி ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவரே மே துதிக்கிறோம். காயப்பட்ட தழும்புல வைத்து இப்பொழுதே யூ ஆர் ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம். உங்க ப்ரொமோஷனுக்காக நாங்க செபிக்கிறோம். வேலை செய்யல இருக்கிற எல்லா இஷ்யூஸை எடுத்து போட்டு, எல்லா ஆண்டவரை ஜெலஸ் பீப்புளை எடுத்து போட்டு, கர்த்தர் அந்த இடத்துல ஒரு உயர்வை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க சாட்சியிடுவீங்க, கர்த்தர் எனக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்தார் என்று சொல்லி. ஹalleluya. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. Jesus name. சூப்பர். Accept all. சைமன் மறுபடியும் ரிக்வெஸ்ட் கொடுறான். பார்த்துட்டு இருந்தேன்னா மறுபடியும் கொடு பேசலாம். சூப்பர். கேத்ரின் சிஸ்டருடைய பரிபூர்ண சுகத்தை பேசுறேன் பாஸ்டர். கண்டிப்பா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. வசனம் சொல்லுது, அது அப்படியே நடக்கும். அவர் சமீபத்துக்கு மட்டுமில்ல தூரத்துக்கும் தேவனா இருக்காரு. இந்த வார்த்தையை கேட்கிற கேத்ரின் சிஸ்டர் மற்றும் அவங்க மட்டும் இல்ல, பலவீனத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் நாங்க சுகத்தை பேசுறேன், விடுதலையை பேசுறேன், ஆரோக்கியத்தை பேசுறேன், செழிப்பை பேசுறேன். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய சுகம் உண்டாகும், ஒரு பெரிய சுகம் உண்டாகும், ஒரு பெரிய சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, right now in the name of Jesus, right now in the name of Jesus, right now in the name of Jesus. Thank you Lord, thank you Lord, thank you Master. Hallelujah. Mashataranata, Mashataranata. Glory, glory, glory. Yes. Praise Lord, praise Lord. ஐயா எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் கிருபை நல்லா இருக்கு ஐயா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வாய்ஸ் மட்டும் கேக்குது, உருவத்தை காணோம். ஐயோ வீட்லயா? ஆமா, இப்ப சர்ச்சை கிளம்பணும். 10 மணி பிரேயர் இருக்கு. 10 மணிக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டா போறோம். சூப்பர் 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 தல. போங்க, இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வாரு. ஐயோ உங்க மூஞ்சே காணோம் ஐயா. எங்களுக்கு மூஞ்சி தெரியுது, எனக்கு இதுல தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த போன்ல தெரிய மாட்டேங்குது. இன்னொரு போன்ல ஃபேஸ் தெரியுது, லைவ் பண்ணிட்டு இருக்கிற போன்ல எங்க ஃபேஸ் தெரியுது. ஓ ஓகே 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 சூப்பர். ஊழியெல்லாம் எப்படி போச்சு? இப்போ எங்க புக்கிங் எதுல நினைக்கிறேயா, இப்போ போறதுல எங்கேயும். இப்போ நேத்து ஒரு பிரேயர் இருந்துச்சு சர்ச்சில். சர்ச்சில் நேத்து ஒரு பிரேயர் இருந்துச்சு. போட்டிருப்பல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லாம். சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். சாட்சிகள் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க சைமன் பிரதர். சாட்சி இப்ப மீட் பண்றதே பெரிய சாட்சி தான். லைவ்ல வந்து ஐயா அண்ணா கூட மீட் பண்ணி இப்ப பேசுறதே பெரிய சாட்சி தான். உங்க ஆசையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாரு. சீக்கிரம் எல்லா தடைகளையும் மாத்தி ஆண்டவர் ஒரு பெரிய திறந்த வாசலை உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுடைய ஆசைப்படியே, உங்களுடைய வாஞ்சைப்படியே அந்த விடுதலை ஊழியத்தை சிறப்பா செய்வீங்க. எனக்கு டவுட் ஆச்சு உண்மையாவே. உங்க பேர் அன்னைக்கு கன்ஃபார்மா தெரியல. எகைன் பேதுரு பத்தி வந்து பாருங்க இன்னைக்கு இல்ல, எகைன் இட் கேம். இது கன்ஃபர்மேஷன் பிரதர் உங்களுக்கு அன்னைக்கு கூகுள் அது பேர் வந்து சிவராஜன் வந்துச்சு இல்லையா, சிவான்னு சொல்லிட்டு வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் சைமன் சொல்லிட்டு போட்டு விட்டேன். இல்ல அன்னைக்கு கூகுள் மீட்ல ப்ராஃபஸி பண்ணது உங்களுக்கு தானே? ஆமா 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 எனக்கு தான் எனக்கு தான். ரொம்ப சந்தோஷம். ஓகே, போயிட்டு வாங்க சர்ச்சுக்கு. சூப்பரா பெரிய காரியங்கள் செய்வாரு. அவரும் ஊழியர் பண்ணிட்டு இருக்காரு பாஸ்டரு. அவங்க
அவருக்கு வந்து டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப பவர்ஃபுல்லா பண்ணணும்னு. அன்னைக்கு நம்ம லாஸ்ட் மந்தா கூகுள் மீட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அவருக்கு ப்ராப்பர்ட்டிக்கா இந்த வேர்டு வந்துச்சு. பேசிட்டு அமைதி ஆயிட்டேன். இன்னைக்கு இவரு லைன்ல இருக்காருன்னு தெரியலன்னா அன்னைக்கு வேற பேரு இருந்துச்சு, இன்னைக்கு வேற பேர்ல இருந்துச்சு. சரி ஓகே, திரும்பி இந்த வேர்டு வந்து யாருக்கு ஆண்டவரே இது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி நம்மளுக்கா இருக்கலாம், இல்ல மற்றவங்களுக்கா இருக்கலாம்னு. ஓகே, ரீகன்ஃபார்ம் ஆகுது பிரதர். ரெண்டு சாட்சி சொல்லணும் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பெரிய மேடையில சொல்லிடுறேன். அண்ணா கூட போயிட்டு நீங்க நான் அண்ணா பெரிய மேடையில பெரிய சாட்சி இருக்கு நம்மளுக்கு சொல்லலாம் கண்டிப்பா. கண்டிப்பா பிரதர். ஓகே தலா, bless you. bless you. நன்றி. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Sendil brother, bless you. Thank you for joining. ஓகே, யாராவது டெஸ்டிமனி ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணலாம், இல்ல நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ கூகுள் மீட் இருக்கும் நெக்ஸ்ட் மந்த்ல, கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. நிறைய ப்ரேயர்ஸ் அதுல நம்ம நடத்துறோம். ஏன்னா லைவ்ல வந்து சில பர்டிகுலர் காரியங்கள்லாம் நம்ம சொல்லி ஜெபிக்க முடியுது. பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லணும், ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் அங்க செப்பரேட்டா பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில வந்து நம்ம பர்சனலா ஒரு கனெக்ஷன் அப்படி தேவைப்படுது. அது நம்ம கூகுள் மீட்லயோ இல்ல ஜூம்லயோ தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஜாயின் பண்ணுங்க. ஜூம் மீட் இருக்கும் இல்ல கூகுள் மீட் இருக்கும், கண்டிப்பா ரெண்டுல ஒண்ணு ப்ரொவைட் பண்ணுவோம். சிஸ்டர் bless you, praise Lord. எப்படி இருக்கீங்க? ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? bless பண்றேன் சிஸ்டர், bless பண்றேன். ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுடைய வெயிட்டிங் பீரியட்ஸ் எல்லாம் அப்பா எடுத்து போட்டு ரொம்ப சந்தோஷமான காரியங்களை உங்க லைஃப்ல திறந்து விடுவாரு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்துல உங்க தனிமை எல்லாம் மாறுது சிஸ்டர். ஐ ஃபீல் இட், ஸ்பிரிட்ல ஃபீல் பண்றேன். உங்க தனிமை எல்லாம் மாறி இதுக்கப்புறம் நிறைய உறவுகள் ஆண்டவர் கொடுப்பாரு. நிறைய உறவுகள் உங்களை விட்டு போயிருக்காங்க, அந்த உறவுகளும் மறுபடியும் வரும். புதிய உறவுகளையும் தேவன் உங்களோடு இணைப்பாரு. சீக்கிரம் இந்த திருமண காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நடத்தி கொடுப்பாரு. சரீரத்துல பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உங்களோட பெரிய சாட்சியா நிறுத்துவாரு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. தீபாவளி எல்லாம் கொண்டாடுனீங்களா? பட்டாசு எல்லாம் வெடிச்சீங்களா? புது ட்ரெஸ் போட்டீங்களா? ஸ்வீட்ஸ் சாப்பிட்டீங்களா? ஸோ அதுதான் ஃபெஸ்டிவல் இல்ல. நல்லா பலகாரம் செஞ்சு நல்ல புது ட்ரெஸ் போட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி இல்லைங்களா, இதுதான் ஃபெஸ்டிவல். ஸோ இதுக்கு உலகத்தார் என்னென்னவோ மீனிங் கொடுக்குறாங்க. பட் நம்ம என்ன சொல்றோம்னா கேன் செலிப்ரேட் வர்ஷிப், ஆண்டவரை மட்டும் தான் பண்ணணும். செலிப்ரேஷன் எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் நம்ம பண்ணலாம் இல்லைங்களா. நல்லா சாப்பிட்டு நல்லா புது ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கணும்னா யாருக்கு பிடிக்காது? தீபாவளின்ற பேர்ல ட்ரெஸ் வாங்கலாம், கோல்டு சில்வர் வாங்கலாம், பெரிய கிஃப்ட் ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ நம்மள ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்காரு இல்லைங்களா. நம்மள உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் 100 தீபாவளிக்கு ஈக்குவல் நம்ம. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Okay, டிக்ளேர் பண்ணி நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு. கொண்டாடலீங்களா வை சிஸ்டர்? எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடலான்னுக்கிறீங்களா? சரி சரி, நாங்களும் ஒன்னும் பெருசா கொண்டாடல, பட் கொண்டாடணும் ஓரளவுக்கு. நேத்து ஒடிச்சாங்க பட்டாசு பாக்ஸ் எல்லாம் புடுங்கி ஒடிச்சிட்டாங்க இவரும் என்னுடைய பிரதரும். எனக்கு ஒரு 2 குட்டி பட்டாசு மட்டும் கொடுத்தாங்க, மீதி எல்லாம் இவங்களே ஒடிச்சிட்டாங்க. ஓகே சூப்பர். ஓகே முடிக்கலாங்களா? பண்ணிட்டு முடிக்கலாம். ஓகே, வர 24th சென்னையில ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. 27th இட்ஸ் பாசிபிள் ஹைதராபாத்ல ஒரு சின்ன கேதரிங், அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நவம்பர்ல ஒரு 3-4 days வி ஆர் இன் சென்னை. அதனால அங்கேயும் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல ஷேர் பண்றோம், அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் உங்க ஊருக்கும் நாங்க வருவோம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி. ஓகே, தேடி வந்து உங்களை பிளஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான்.
இது எதுக்கும் வரமாட்டோம். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அது போதும். சரிங்களா? ஓகே, சோமலங்களா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதீங்க நல்லத்துக்கு புண்ணிய அருமையான அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்க பிளஸ் பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தர் ஆண்டவரே ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுங்க. திருமண காரியங்கள் உங்களுடைய கரம் இருக்கட்டும், ஊழியத்துல உங்களுடைய கரம் இருக்கட்டும், ஹெல்த் வெல்த்ல உங்களுடைய கரம் இருக்கட்டும், அவங்க வீடுகள்ல உங்களுடைய கரம் இருக்கட்டும், பிசினஸ்ல உங்களுடைய கரம் இருக்கட்டும். எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவரே ஒரு பெரிய சாட்சியை நிறுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே அப்பா 9வது 10வது மாதத்திலே ஆண்டவரே இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே அழகா செய்து முடிங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். I went to yesterday for seeing brother Dr. Malish. ஓகே, சூப்பர் சூப்பர் சிஸ்டர். சீக்கிரம் எப்படியே செலிப்ரேஷன் போயிட்டு வந்திருக்கீங்களா? மேரேஜ் ஒரு செலிப்ரேஷன் தானே. சீக்கிரம் உங்க மேரேஜ்க்கு வருவோம். ஆமா, கண்டிப்பா சீக்கிரம் உங்க மேரேஜ் பிரியாணி எல்லாம் சாப்பிட வருவோம். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஜாயின் பண்ண எல்லா பிள்ளைகளையும் பிளஸ் பண்றோம். இதுக்கப்புறம் லைவ்ல பார்க்க போற பிள்ளைகளையும் பிளஸ் பண்றோம். என்ன ஒரு இஷ்யூனா, லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டுட்டு இருப்பாங்க, சார் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க. அந்த மாதிரி ரிப்ளை வராதனால, அவங்க பேரு சொல்லாதனால சில பேர்லாம் கோச்சிக்கிறாங்க. அதுக்குதான் சொல்றோம் 9 மணிக்கு நம்மளுடைய ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிடும். முதல்ல வந்துட்டீங்கன்னா எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுவோம், பேசுவோம், ஜாலியா ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஃபேமிலி மாதிரி பேசுறோம். ஃபேமிலி டைமிங்ஸ் இல்ல, சம்டைம்ஸ் 2 hour எல்லாம் போவோம். அது எப்படி ஆட்களை பொறுத்து முடியும் போது கூட 4-5 பேர் ஜாயின் பண்ணா திரும்ப அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, தேங்க்யூ சோ மச். பிளஸ் யூ ஆல். வர்ற செவ்வாய்க்கிழமை பார்ப்போம். உங்க லைஃப் பார்ட்னர் உங்க பக்கத்துல தான் ஏன் இருக்காங்க. உங்களுக்குள்ள இருந்துதான் வெளியே எடுத்து ஆண்டவர் வச்சிருக்காரு. கண்டிப்பா வந்து ஒட்டிக்கும் உங்களோட. ஓகே, பிளஸ் யூ, பிளஸ் யூ.